அம்மா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்னடி டவுட்? உன்னை படிக்க வைக்கிறதே தப்பா போச்சு. அது என்னம்மா கேளுங்க. அம்மா லெகின்ஸும் அப்பா ஜீன்ஸும் போட்டா என்ன பண்ணுவாங்க? உன் காது பிடிச்சு திருவுவாங்க. போட்டனா மீனாட்சி அம்மா, வாங்க வாங்க வாங்க. மீனாட்சி அம்மா, சரண்யாக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் நாங்கெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குமா? மீனாட்சி அக்கா, உங்க சம்மந்தி வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பேர குழந்தைய பார்க்க எப்போ வராங்களாம்? அது வந்து நான் எதுக்கு அந்த குழந்தைய பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அதுல எந்த இஷ்டமும் கிடையாது. சரண்யா திட்டான்னு சொல்லி நம்ம பேர குழந்தைய பார்க்காம நாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது ரொம்ப தப்புதாம்மா. இனிமேலும் அந்த தப்பை திரும்ப பண்ணாது. எல்லாரும் முன்னாடியும் சரண்யா மட்டும் அப்படி பேசினாலே அப்ப அது தப்பு இல்லையா மாமா? சரண்யாக்கு இவன் மேல கோவம், அதான் இப்படி பேசியிருக்கா. அதுக்காக ரங்கநாயகியும் கோவப்படணுமா? ரங்கநாயகி நம்ம வம்சத்தோட முதல் பேர குழந்தைமா. அதை கையில் எடுத்து கொஞ்சாம வீட்டுக்கு வந்தது என் மனசுக்கு சரியா படலமா? அண்ணே, சரண்யாவை மீனாட்சியும் சக்தியும் தூண்டி விட்டுருக்காங்க. அதனாலதான் அண்ணி மனசு புண்படுற அளவுக்கு பேசியிருக்காண்ணே. இல்லனா அண்ணி இப்படிலாம் திரும்பி வரமாட்டாங்க. சரண்யா என் மேல கோவப்பட்டு பேசுனதை கூட நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த மீனாட்சிக்கும் சக்திக்கும் முன்னாடி வச்சு என்ன அப்படி அவமானப்படுத்தி பேசிட்டா, அதத்தான் என்னால இன்னும் பொறுத்துக்க முடியல. ஏங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா இப்ப என் மனசு படுற வேதனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என் மனசு படுற வேதனைய எங்க அம்மா புரிஞ்சுக்கவே இல்லையே. பூஜா தூண்டி விடுற மாதிரிலாம் ஆடுறாங்க. அதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படிலாம் கோவப்படக்கூடாது. குழந்தைக்கு அம்மாவோட பாசம் அரவணைப்பு மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தாய், மாமன், அத்தைன்னு எல்லாருடைய பாசமும் ஒன்னா கிடைக்கணும். அப்பதான் அந்த குழந்தை சந்தோஷமா வளரும். குழந்தைய பார்க்கணும்னு தாய் மாமனுக்கு ஆசையே இல்லையா? அவரையும் குழந்தைய பார்க்க வரல. இத பாரு வெற்றி, தாய் மாமாங்கிற ஆசையிலயோ இல்ல பாசத்திலயோ நீ சரண்யாவோட குழந்தைய பார்க்கறதுக்கு போயிடாத. அப்படி ஒரு நினைப்பு மனசுல இருந்துச்சுன்னா அதை இப்பவே அடியோட தூக்கி எறிஞ்சிடு. குழந்தை அழுகுது. சரிம்மா, நாங்க அப்புறம் வந்து பார்க்கறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வரோம் மீனாட்சி அம்மா. எதுக்கு அழறீங்க? பசிக்குதா? அக்கா தள்ளுக்கா. தாய் மாமா வந்து பார்க்கணும்ல, அதான முறை. தாய் மாமா எப்படி வருவாரு? வருவாரு. மாமா மட்டும் இல்ல, அத்தையும் கூட சேர்ந்து வருவாங்க. குட்டி பையா, குட்டி செல்ல குட்டி. அட பாரு சக்திகா, என்ன பண்ற? குழந்தை பயந்துற போறான். இவன் ஒண்ணும் பயப்பட மாட்டான். நான் கொஞ்சறத என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாரு, என்னடா தங்கம், பாரு பாரு எப்படி பாக்குறான்னு பாரு. இப்படி ஒரு அழகான அத்தை இருக்காங்களேன்னு பாத்துட்டு இருக்கான்.
டேய் குட்டி பையா, உன் அத்தைக்கு வெற்றி மாமா இருக்காருடா. அதனால நீ என்னதான் டிசைனா கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தாலும் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதனால பொம்மை சுத்திட்டு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருக்கோம். என் செல்ல குட்டி குட்டி, என் பொட்டு, என் தங்கம். சக்தி, குழந்தைக்கு நாளைக்கு இலை கட்டுற சடங்கு வச்சிடலாமா? இலை கட்டுற சடங்கா? அப்படின்னா என்னம்மா? பிறந்த குழந்தைக்கு முதல்ல பண்ற சடங்கு தாமா அது. அந்த சடங்குக்கு குழந்தையோட எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. பால் வளையல், கருப்பு வளையல், கருமணி மாலை, கொலுசு, இது எல்லாத்தையும் குழந்தைக்கு போட்டு விட்டுட்டு கடைசியில குழந்தைக்கு கயிறு கட்டி விடுவாங்க. கயிறு கட்டுவாங்களா? என்னம்மா அது? இலை கட்டுற சடங்கோட முக்கியமான விசேஷமே அந்த கயிறு கட்டுறதுதாம்மா. அந்த கயிறை குழந்தையோட தாய் மாமன் தான் கட்டணும். ஒரு மஞ்சள் கயித்துல வசம்ப கோப்பாங்க. அத தாய் மாமன் தான் கையால அந்த குழந்தையோட 2 கையிலையும் கட்டி விடுவாரு. அதத்தான் கயிறு கட்டுறதுன்னு சொல்லுவோம். இந்த குட்டி பையனுக்கு தாய் மாமானா அது வெற்றி தானே? அவர்தான் வந்து கயிறு கட்டணுமா? என் பையனுக்கு தாய் மாமனும் இல்ல, யாரும் இல்ல. சரண்யா, கயிறு தானே, அதை நாமளே கட்டி விடலாம். அண்ணி, ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாரு சக்தி, முறைப்படி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என் விஷயத்துல என் வீட்டாளுங்க யாரும் முறைப்படி நடக்கல. அதனால நாமளும் முறை எதுவும் பார்க்க வேண்டாம். சொந்தக்காரங்க இல்லாம தான் இவனுக்கு இலை கட்டுற சடங்கு நடக்கும். அப்படிதான் அவன் தலையில எழுதிருக்கு. அதுபடியே நடக்கட்டும். இல்ல அண்ணி, குழந்தைக்கு நடக்கிற சடங்குல உங்க கோவத்தெல்லாம் காட்ட வேண்டாம். ம்ஹும். சக்தி, இந்த விஷயத்துல நீ என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. என் குழந்தைக்கு சடங்கு நடக்குதுன்ற பேர்ல என் அம்மா வரதோ இல்ல யார் வந்தாலும் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவங்க கண்ணிலே என் குழந்தை படக்கூடாது. என் பிறந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் புகுந்த வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாது. என் குழந்தைய பார்க்கவும் கூடாது. நீ சொந்தனா நீங்க மட்டும்தான். நீங்க என்னோட பிள்ளைக்கு என்ன சடங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. ஆனா அவங்க இந்த வீட்டு படிய கூட மிதிக்க கூடாது. அத்தை, நான் வந்தப்ப கூட இந்த வீட்டுல இருக்கும்போது என்ன சொன்னீங்க தெரியுமா? எனக்கு மொத்தம் 3 பொண்ணுங்களோட சேர்த்து நீயும் 4வது பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க தாமா என்னையும் என் பிள்ளையையும் பத்திரமா பாத்துக்கணும். சரண்யா, இத பாரு, நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணி, நீங்க கோவத்துல பேசுறீங்க. வெற்றியோ உங்க அப்பா அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெற்றி மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவும் வருவாங்க. வர வைக்கிறேன். அத்தை, ஏண்டி, இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வீராப்பா பேசிட்டு போனா இப்ப எதுக்கு வந்திருக்காளா? அத்தை, அத்தை, அத்தை. ஆமா சக்தி, என்னம்மா? அத்தை, உங்க பேரனுக்கு இலை கட்டி பேர் வைக்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாருமே வரணும். உங்களை முறைப்படி அழைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னங்க? தீப்பெட்டி சைஸ்ல இருக்கிற உன் வீட்ல கோடீஸ்வரனான என் பேரனுக்கு இலைக்கட்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுதா?
இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நான் வரல. இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு அழைக்க தான் வந்தேன். என் பேரனுக்கு இலை கட்டுறதுக்கு நீ யாரு? ஆ? உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உரிமையும் சம்பந்தமும் இருக்கிறவங்க ஒதுங்கி இருக்காங்க. நல்ல விஷயங்களை நல்ல நேரத்துல நடத்தணும். அதனால தான் நான் இதை நடத்துறேன். என் மேல உங்க கோவத்தை காட்டாம விசேஷத்துக்கு வந்து உங்க பேரனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் பேரனை என் கண்டையே காட்டாம மறைச்சிட்டேன். இப்போ அப்படியே பெரிய நல்லவ மாதிரி என் முன்னாடி வந்து நின்று இலை கட்டுற ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு வேற அழைக்கிறியா நீ? அத்தை, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற சண்டைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்க ப்ளீஸ். நீ என் காலில் விழுந்து கேட்டாலும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். வெற்றி, நீயாவது ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். நானா? நான் எதுக்கு வரணும்? ஏய், என்ன இப்படி கேக்குற? சரண்யனுடைய குழந்தைக்கு நீதான் தாய் மாமன். உன் கையால அந்த குழந்தைக்கு சீர் செஞ்சு பேர் வைக்கணும் வெற்றி. அந்த உரிமைய நீ விட்டு கொடுக்க போறியா? என் அம்மாவை மதிக்காத இடத்துக்கு நான் வரமாட்டேன். நீ கிளம்பலாம். ஏய், இல்ல, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவ, எனக்கு தெரியும். நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேனா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட. ஆனா கூப்பிடுறவங்க கூப்பிட்டா நீ கண்டிப்பா வருவ. நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல வெற்றி, உண்மையை தான் சொல்றேன். நீ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவ. என்ன 500 கம்மியா இருக்க மாதிரி இருக்கு? இது என்ன? யோ, எப்ப என் ஜோப்ல 500 வச்ச? சக்தி, வெற்றி அங்க இருக்கான் பாரு. எங்க? எப்படினே? நமக்கு பின்னாடி. அவனுக்கு எதுக்கு நாம பயப்படணும்? நாம எங்கே இருப்போம்? எல்லாருக்கும் கேக்குற மாதிரி வெற்றியை நான் மட்டும் தட்டி பேசினா நான் நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். விஜயக்கா, என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க? நான் நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சரண்யா ஆம்பளை சிங்கம் பெற்றிருக்கான். அப்படியா? இன்னைக்கு அதுக்கு இலை கட்டி சேனை தொட்டு வைக்க போறோம். என்னது? சேனை தொட்டு வைப்பீங்களா? அடியே, இலை கட்டுறது என்ன இலை கட்டு? தாய் மாமா இல்லாம ஒரு கட்டு கட்ட முடியாது பாத்துக்க. சேனை தொட்டு வைக்க முடியாது தெரியும்ல? பாருடா. மாமன் என்ன பெரிய மாமன். மாமன் தொட்டு வச்சாதான் சேனை வாய்க்குள்ள இறங்குமா? நாம தொட்டு வச்சாலும் இறங்கதான் செய்யும். இந்த உறவு முறைய சொல்லிக்கிட்டு யாராச்சும் எங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சாங்க, அவங்க கால ஒரே வெட்டு. சக்தி, நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசுற? வா நம்ம போலாம். ஐயா, நீங்க இருங்க அண்ணி. இன்னைக்கு போடுற போட்ல நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. அப்படி பண்ணி விரட்டணும். மாமன் கொடுக்க போற சீர் சனத்துக்காக இங்க யாரும் வாயை திறந்துகிட்டே நிக்கல.
பெரிய இவங்களாட்டும் சீர் கொண்டு வந்த செங்கல் சுமந்துட்டு வந்தேன்னு நின்னீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. ஏய் என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க, சவுண்ட் ஓவரா வருது. ஹேய் இதுக்கெல்லாம் இந்த வெற்றி பயப்பட மாட்டான். இறங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, எவன் வந்தாலும் இறங்கி அடிப்பேன். ஆமா ஆமா, திருப்பரங்குன்றத்துல 5-6 கொசு அடிச்சாரு, திருமங்கலத்துல 7-8 ஈரமடிச்சாரு. இதெல்லாம் கேட்டு அப்படியே நாங்க பயந்து போயிட்டோம். சொந்த பந்தன்னு சொல்லிக்கிட்டு யாராச்சும் எங்க வீட்டு பக்கம் வந்து நின்னீங்க, அப்ப தெரியும் சக்தி, இந்த சக்தியோட பீரம் என்னன்னு. அண்ணி ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க கிட்ட வம்பு வளர்க்க வேணாம், நாம போயிடலாம், இல்லைன்னா மரியாதை போயிடும். ஏய் என்னடா பண்ணுவா? ஏய் அவசரமா வாய் ஊத்தாரு புறாடா தெரியா அடிங்க. அண்ணே ஹலோ, என்ன எதுக்கு வெயிட்டிங்க? டைம் ஆச்சுல, வீட்டுக்கு போய் நல்ல வயிற்றுக்கு சாப்பிடு. உங்க அம்மா பிஸ்கெட்டும் பாலும் வச்சிருக்காங்க, சாப்பிட்டுட்டு சமத்தா தூங்கு போ. வாங்க நீ நம்ம போலாம். அண்ணா நான் உங்களுக்கு அப்புறமா தரேன். அக்கா நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. டேய் என்ன புறா தெரியா, என்ன புறா போதுண்ணே, நான் பிடிக்கவே இல்லை. அங்க அந்த அண்ணி அந்த கிளி கிழிச்சிச்சு, அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப அது போய் மேக்கப் முடிச்சு அடுத்த சீனுக்கு ரெடியா இருக்கும். இப்ப போய் போறேன்ற அம்மா. எனக்கு ஒரு டவுட்டு, அண்ணி ஒன்று இப்படி மிரட்டிக்கு போதில்ல, வீட்டு பக்கத்துல வந்து அருவாவாலே வெட்டுவேன்னு வேற சொல்லுது இல்ல. டேய் தெரியா, அவன் சொன்னதை நல்லா கேட்டியா? வீட்டுக்கு வான்னு மாறி கூப்பிடுறாடா. ஐயோ அண்ணே, வீட்டுக்கு வந்து அருவாலே காலை வெட்டுவேன்னு சொன்னாங்களே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. அதான் தெரியல. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்க டேய் அது ஏறா. எதுண்ணே? குடுறாத அண்ணே, வீட்டுக்கு வந்துட்டோம், இங்க வச்சு போடணுமா? குடுறானா? அண்ணே குடிக்கிறது வாங்கலானே. ஐயோ சரக்குலாம் வேஸ்டா போதே. வா போலாமா? சரி நான் பேசிட்டு சொல்றேன் வை. எங்க யார் போன்ல? அந்த மாயாண்டிமா செல்லூர்காரன், அவனுக்கு இந்த வருஷம் மீன் பிடிக்கிற குத்தகை வேணுமா, அதான் நேர்ல பார்த்து பேசணும். எதுவும் பேசக்கூடாதுடா, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரியா? சரிண்ணே. அம்மாடா. அம்மா வணக்கம்மா. ஐயோ அப்பா வணக்கம்ப்பா. என்னடா குடிச்சிருக்கியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த வாரம் விடுவோம், அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். வாழ்க்கைனா ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் வேணும்லடா. சரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணே அந்த வீட்டுக்குள்ள கால் வச்சா வெட்டுவேன்னு சொன்னாங்க. அத பத்தி நீ சொல்லக்கூடாது. சட்டர மூடு. சரியா? என்ன நடந்துச்சு? வாயை திறந்து சொல்லித்தல, என்னாச்சு? அம்மா அது வந்து பிச்சு போடுவோம் பிச்சு. அம்மா அது வந்துமா சக்தி இருக்கால, சக்தி என்ன தெரியுமா சொன்னா? சரண்யா புள்ளைக்கு இலை கட்டுற சடங்குக்கு நான் வரக்கூடாதாமா, வந்தா என் காலை வெட்டுவேன்னு சொல்றாமா. அதுவும் இல்லாமமா அருவாள் எடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி போஸ் கொடுத்து சொல்றாமா. துமர பாத்தீங்களா அவளுக்கு? அருவாளை கையில வச்சுட்டு சொன்னால, ஏங்க போய் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க, அவளை போய் சுட்டு தள்ளிட்டு வாங்க. நாம எதுமா போனோம்? அவ வீடு அவ ஃபங்க்ஷனு, அவ நடந்துட்டோம், அவ என்னமா பண்ணிட்டு போட்டுமா, நமக்கு என்னமா வந்துச்சு? டேய் அமைதியா இருக்க சொல்றா. வந்துச்சா? டேய் அதெல்லாம் அவ வீட்டு ஃபங்க்ஷன் கிடையாது, பிறந்திருக்கிறது இந்த ரங்கநாயகி வீட்டு வம்சத்தோட வாரிசு. நம்ம உரிமையை நாமளே விட்டு கொடுக்க கூடாதுடா. அம்மா அது மட்டும் இல்லம்மா, தாய்மாமன்ற உரிமையில சீர் கொண்டு வந்தா இந்த காலையை வெட்டுவேன்னு சொல்றாமா. என்னடா நீ? அவ சொன்னா நீ பயந்துருவியா? 12 வகையான சீர் எடுத்துட்டு போடா. நல்ல மேளதாளத்தோட தாய்மாமன் நீ போ. வெற்றி யார் என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன். அப்புறமா வளையல ஏதாச்சும்
ஆசையா போலான்னு பார்த்தா கைய வெட்டுவேன்னு சொல்றாமா. கைய வெட்டுவேன்னு சொன்னாளா? அவ என்னடா சொல்றது? நீ போடுறா அவளுக்கு. கைக்கு 1 சவரன்னு நல்ல 2 சவரனுக்கு வளையல் வாங்கி போடுறா. ஆமா போட்டு விட்றா. ஆஹா, சரக்கு தெளிச்சதுக்கே இந்த நடிப்பா. ஒருவேளை குடிச்சிருந்தா உலகமாக நடிப்பாளர் இருந்திருக்கும். குடும்பமே நாடக குடும்பமா இருக்கு. சி, ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கே. அம்மா அப்புறம் அருணா கயிறு கூட கட்டக்கூடாதுன்னு சொல்றாமா. ஏய், அவ ஒரு ஆளுடா. அவ என்னடா சொல்றது? வெள்ளியில 3 முழம் அருணா கயிறு வாங்கி போடுறா என் பேரனுக்கு. இல்லம்மா, அப்புறம் நான் கொலுசெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னம்மா. அதுக்கு அதுக்கு என்ன கொன்னுடுவேன்னு சொல்றாமா. ஏய், 2 பவுன்ல தங்க கொலுசு வாங்கி போட்டு விடுறா. அக்கா, நான் போய் ஒரு ஆட்டம் போட்டு வரேன். அண்ணே